மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் சனிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடம் அருகே பேரணி செல்ல தேமுதிகவினர் திட்டமிட்டனர். ஆனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி காவல்துறையினர் பேரணிக்கு அனுமதி மறுத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் அக்கட்சியினர் தடையை மீறி பிரம்மாண்ட பேரணி சென்றனர். தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தொடங்கிய இப்பேரணி சுமார் 45 நிமிடங்கள் நீடித்து கட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. பேரணி நிறைவடைந்ததும் தீப்பந்தத்துடன் விஜயகாந்த் நினைவிடத்திற்குள் பிரேமலதா சென்றார். அப்போது விஜயகாந்தின் பேனரில் சாய்ந்தபடி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். பின்னர் விஜயகாந்த் சிலைக்கு பிரேமலதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிலையில் ட்ரோன் மூலம் மலர் தூவப்பட்டது. இந்நிலையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேரணிக்கு தடை விதித்தது குறித்து விளக்கம் அளித்தார். அவருடைய குரு பூஜை இன்றைய தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். இதேபோன்று அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஒன்றாக அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் OPS, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், கொங்கு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என ஆயிரக்கணக்கானோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் குவிந்தனர். அஞ்சலி நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் கழுகு ஒன்று வட்டமிட்டதால் தொண்டர்கள் உணர்ச்சி பொங்க கோஷம் எழுப்பினர்.